நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிலவை செந்தில். வேட்பாளரில் நாடகம் ஆடுகிறதா திமுக அதிமுக? நிலக்கோட்டை பொறுத்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுதான் செய்யறாங்க. ஏன்னா இவங்களை வேட்பாளர் அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சாங்க அதிமுக. திமுக வேட்பாளர் இல்லையா, இதுல கூட்டணி கொடுக்கலாமா அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு பல சிக்கல் ஓடி இருக்கிறதா அவங்க நிர்வாகி சொல்றாரு. இங்கேயும் நல்ல கேண்டிடேட் போட விட மாட்டாரு. ஏன்னா பக்கத்துல ஐபிஆர் இருக்காரு, அவரு இங்க வந்தா இங்க வேல்யூ ஆயிருந்து நல்ல கேண்டிடேட் போடுறது இல்லை. இதே குளறுபடி தான். தனி தொகுதினாலே குளறுபடி தான். 40 தனி தொகுதியில் இதே குளறுபடி, 234 இதே குளறுபடி தான். ஆனா மக்களை ஏமாத்திட்டு நாம் தமிழர்ல குறை சொல்லிட்டு யார் பக்கத்துல இருக்கானோ எவனோ ஒன்று குறை சொல்லிட்டு போயிடுறது. மக்கள் நீங்களாம் சிந்திச்சுக்கணும். கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். வேணா அதிமுக ஆள் இல்லை, அதிமுக வேட்பாளர் போட்டாங்க. திமுக ஆள் போடுறது வேட்பாளர் போடுறதுக்கு என்ன, எங்கேயாவது பிரச்சனை வருதுன்னா கூட்டணி கொடுத்து ஒதுங்குவாங்க. அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. நிலக்கோட்டையில் திமுகவுக்கு வேட்பாளரின் சிக்கல் இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? கேட்டா நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் 25 கட்சி கூட்டணி வச்சிருக்கோம்ன்றாங்க. என்ன ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க பாருங்க. இப்படித்தான் மக்களை பூரா ஏமாத்துறது. இதே மாதிரி 40 தொகுதி ஏமாத்துவாங்க, இதே மாதிரி 234 ஏமாத்துவாங்க. ஆழ்ந்து மக்கள் பாக்குறது இல்ல. கடைசி நேரத்துல என்ன போடுறான்னு எடுத்துக்கிட்டு எதுக்காவது ஓட்ட குத்துறது. இதே மாதிரிதான் தனி தொகுதியிலையும் நடக்குதா, இதே மாதிரிதான் 40 தொகுதியில் நடக்குதான்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இவங்க அதிமுக திமுக கூட்டணி பேசுற மாதிரி நடிக்கிறதும், டம்மி வேட்பாளர் போடுறதும், இவங்க நம்மள சொல்லிக்கிறாங்க. நாம் தமிழர் டம்மி வேட்பாளர் போடுறாங்க, பெண்களை போடுறாங்க, டம்மி வேட்பாளர் போடுறாங்க. இத்தனை டிபேட் நடந்துச்சு, யாராவது ஒரு ஆள் நாம் தமிழர் வேட்பாளரை நீங்க வாதத்துல பேசி தோற்கெடுக்க முடிஞ்சா? அப்ப இது வரைக்கும் ஏமாத்தி டம்மி வேட்பாளர் போட்டவங்க நீங்க தான். டம்மி வேட்பாளர் நீங்க போட்டு கடைசியில் நாம் தமிழர் போடுதான். இப்ப நிலக்கோட்டையில தேன்மொழி சேகர் அவங்க எப்பயுமே ஏதோ நேர்ந்து விட்ட காலை மாதிரி இந்த அம்மா தான் வர்றாங்க. ஏன்னா ஆப்போசிட் ஆள் இல்லைல்ல, வில்லன் இல்லாத இடமாயி போச்சு. வில்லன் இல்லாட்டி அவன் ஹீரோவே கிடையாது. அந்த மாதிரி தான் இங்க நிலக்கோட்டையை பொறுத்த அளவுக்கு இவங்க டம்மியா போடுவாங்க. ஏன்னா அங்க நல்ல கேண்டிடேட் போட்டா இங்க பெரிய ஒரு வேல்யூ வந்துடும், அங்க ஐபிக்கு பாதிப்பு வரும்னு ஐயா அவர்கள் இங்க எப்பயுமே தனி தொகுதி இது மட்டும் இல்ல 40 தொகுதியுமே கண்டுக்கிறது கிடையாது. 40 தனி தொகுதியிலையும் யாராவது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப இப்படி நிறுத்திக்கிறது. இப்படித்தான் அது தனி தொகுதினாலேயே அந்த தொகுதி எதுவுமே வளரல. ஏதாவது 1-2 தொகுதி ஒரு அக்கறையுள்ள ஏதாவது ஒரு சிலர் வேட்பாளரா சட்டமன்ற உறுப்பினரா வந்து மாற்றம் நடந்திருக்கும். ஆனா எல்லா தொகுதியுமே ரப்பர் ஸ்டாம்பா பயன்படுத்திக்கிறாங்க. அம்பேத்கர் எதுக்கு சட்டம் வகுத்தாரு, எதுக்கு உருவாக்குனாரு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவரை மேல கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு தனி தொகுதி மூலமா அவங்களுக்கான உரிமையை அவங்களுக்கான சலுகையை அவங்களே பெற்றுக்கொள்ளணும், யாருக்கிட்டையும் போய் நிக்க கூடாதுன்னு அம்பேத்கர் கொண்டு வந்த சட்ட விதியின்படி. ஆனா இங்க பூராமே ரப்பர் ஸ்டாம்பா தான் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி விஐபி தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா, விஐபி தொகுதியில வேணும்னே ஒரு டம்மி வேட்பாளர் அதிமுக விஐபியா இருந்தா திமுக டம்மியில போடுறது, திமுக விஐபி வேட்பாளரா இருந்தா அதிமுக டம்மியா போடுறது. இவங்க பூரா சேர்ந்து இவங்க இதெல்லாம் இந்த கட்சியெல்லாம் யோக்கியமான கட்சியா நாம் தமிழர டம்மி வேட்பாளர். நாம் தமிழர் சரியான வேட்பாளர். அந்த டிபேட்ல எத்தனை டிபேட் நடந்துச்சு, எப்படி வேட்பாளர் எல்லா டிபேட்ல மதுரையில சரவணனா இருக்கட்டும், திண்டுக்கல் ஐபிமான் செந்திலா இருக்கட்டும், அவரை நாம் தமிழரை அவங்களுக்கு பேச தெரியாம புகழ்ந்து தான் பேசினாங்க. நெறியாளரே கேட்டார், என்னங்க நாம் தமிழருக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்க கொரோனா பிரச்சனைல? ஐயா ஆத்தூர் வேட்பாளர் சைமன் ஆதரிச்சு சைமன் அவர்கள் ஆத்தூர்ல இருக்க சைமன் அவர்கள் கொரோனா இருக்கு கேஸ் போட்டு நிறுத்தினாங்க, நல்ல திட்டம் சிறப்பா நாம் தமிழ் செஞ்சுச்சுன்னு ஐபி செந்தில் அவர்கள் சொன்னாங்க. அப்பதான் நெறியாளர் கேட்டாரு, என்னங்க நீங்களே நாம் தமிழுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்புறம் ஏதோ மழுப்பினாரு. அதே மாதிரி மதுரையில டிபேட் நடந்ததுல நியூஸ் 7ல மருத்துவர் சரவணன் அவர்கள் அவர் என்ன சொன்னாரு, நாம் தமிழர் தான் அதுக்கெல்லாம் போராடினாங்க, அந்த ஆறுக்கெல்லாம் வந்துச்சு, அவருக்கு எதுவுமே பேச தெரியல, பருவநிலை மாறிடுச்சு, தண்ணி குறைஞ்சிருச்சு. அது மாதிரி யாருக்குமே இது வரைக்கும் இருக்க வேட்பாளர் யாருக்கும் ஒரு தெளிவு இல்லை, இது இல்லை. நிலக்கோட்டையை பொறுத்த அளவுக்கு நம்ம தேன்மொழி சேகர் அவர்களோட தகுதி என்னன்னா 10வது தான் படிச்சிருக்காங்க. எங்க வேட்பாளர் பாருங்க, 40 வருஷமா மருத்துவத்தில் இருந்தவர், பேராசிரியர், நரம்பியல் நிபுணர், மதுரை ஜிஹெச்ல டீனா இருந்து ரிட்டையர் ஆனவர், இப்படி பல திறமைகள் பல மக்கள் பணியில இருந்தவர். அதே மாதிரி நிலக்கோட்டில இலவசமா மருத்துவம் பார்த்தவர், வாடிப்பட்டிக்கு பக்கத்துல ஊர்ல ஒரு 40 பேருக்கு அகாடமி வச்சு நடத்தி ட்ரைனிங் கொடுத்தவர், போலீஸ் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுத்தவர், பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர், டெய்லரிங் ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாரு. இப்படி பல தகுதிகள் இருக்கு. ஆனா நீங்க எந்த தகுதியுமே இல்லாத ஒரு வேட்பாளர் நிற்கிறது, அவங்க சப்போர்ட் பண்ணி இப்படி போட்டுக்கிறது. இதுதான் சொல்றது, தொகுதி சரியில்லை.